ராசியாகப்பட்டவள் நாளை இமலப்படி காசிவம் நிறுவனமுடி முதல் ஜாம சூரபதமனையும் இரண்டாம் ஜாமத்தில் சிங்கமோனையும் மூன்றாம் ஜாமத்தில் தாரோனையும் நான்காம் ஜாமத்தில் அஜமதியந்தமனை பெற்றார்கள். அவர்களோ அதனை கொண்டு முடிந்து அதோர வளங்களை பெற்று விமல ஏக்கர கர்வத்து பின்னவரை சமைத்து பச்சனை விசித்து வந்தார்கள். தேவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து என நந்தி சொருமாலைகள் முறையிட சோறுமானோ தோட்டால் நெட்டிக்கண் திறக்க நெட்டிக்கண்ணிலிருந்து 6 தீவிரங்கள் இழந்த 6 தீவிரங்களையும் அக்னி விழாவப்பட்டவள் வேச்சல் தாங்கி வெப்பத்தின் சோழனாவது கங்கையிட ஒப்படைக்க கங்கையாப்பட்டவள் கையிலே உள்ள சந்திர மத்தியிலே இறக்க அதன்படி அது உருமாகி அனாதி சபா ஒன்றாய் பெருமன் வெளியாக தரணிக்கு பொங்கலாரும் தரகர் வேணும் கொண்டு ஒரு திருமணம் உதித்தான் உலகமைய என்பது போல் யாம் ஆதரித்தோம். ஆதரித்து பக்தர்களையும் தேவர்களையும் இம்சப்படுத்திய சூரவதனின் விளக்கனை இருவராக பிளந்து ஒருவாதி சேவர் கொடியாகவும் மற்றொருவாதி மெயிலாக உண்டு தேவ சிறந்த வட்டமும் பெற்று தெய்வியாரை உணர்ந்து இதை ஆடினத்திற்கு அலவரித்துக் கொண்டிருக்கின்றேன். சின்ன பிள்ளையா இருந்து கோமணம் கட்டினாலும் நல்லா இருக்கும். கோமணம் நீ வளர்ந்து பெரியவாய்ப்பு இல்லையா? இருந்தாலும் கூட அந்த கொண்டு வந்ததால் கிடைக்கிறது ஒரு படை வீடு. அவர் இந்த கண்டு வந்ததால் கிடைக்கப்போவது அவர் கொண்டு வந்ததாலே ஒரு வீடு. ஆமா, கண்டு வந்ததாலே ஒரு வீடு அமைய இருக்கிறது என்று தாங்கள் வருவதை பார்க்கின்ற பொழுது தாங்கள் வார்த்திருக்கிறார். சாதாரண கையா இருக்காது. அதனாலே கனியுடைய பெருமைகளை மகத்துவனை தவறை நாவால் எடுத்து பொருள்கள் இப்படிப்பட்ட கடி என்பதை ஆமா மாகருக்கும் ஏக்கரவி மங்களுக்கு மேலிருக்கும் ஒரு பூக்கருகை கண்டு மனம் குறித்து குமரா பழங்கள்லாம் இருக்கு. மாதுளை, ஆப்பிள், ஆரஞ்சு, ஆமா, கொய்யாப்பழம் கூட இருக்கு. கொய்யாப்பழம் இருக்குல்ல, கொய்யாப்பழம் தெரியுமா? இந்த கையில எல்லாம் வந்து கையில எடுத்துடலாம். ஆனா நீங்க அணைக்கணும் அப்படின்னீங்க. இந்த பூசணிக்காய் அது மட்டும் இல்ல, அந்த பலாக்காய் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதை போய் கையில எடுக்க முடியுமா? கொஞ்சம் அணைச்சுதான் தூக்கணும். என்ன கேட்டீங்கன்னா, ஒரு பலாக்கை நீங்க அணைச்சு தூக்கணும். நீங்க அது மேல முள்ளா இருந்து குத்தும். நீங்க சொல்ற கனியை அணைச்சா உள்ள வந்து குத்து. அப்படியா? இருந்தாலும் கூட கனியுடைய விவரங்களை மேல சாக்கியங்களை கேட்க நினைக்கின்றேன்.
ஆசையால் நான் வாசிக்கலாம், உள்ளத்தால் நினைக்கலாம். ஆகாய் முழுகக்கூடிய அந்த தனியை இது நேரம் அந்த பட்சிகள் அப்படி எட்டாவது இறத்திருப்பது கட்டமல்லவா? கண்டிப்பாக எட்டி பிடித்து என்ற காரணத்தினாலே எட்டாத கொம்பு என்ன கேட்டுட்டு போங்க பெரிய மணி சொல்ல போது சொன்னீங்க. இது நியாயமான வார்த்தைங்க. உண்மைதானே? ஏன்னா அன்னைக்கு நீங்க கொண்டு வந்த நிறைய பணத்துக்காக எதுவுமே கேட்காம மயில ஏறி போயிட்டு அன்னைக்கு நடந்த சிக்கல் என்ன? நீங்க போனதால எனக்கு பணம் கிடைக்கும். அதனால என்ன கேட்டு போங்க. இப்ப ஒரு கேட்டு போக சொல்லுங்க. கேட்டு போங்க, கேட்டு போங்க. ஆக இந்த பிள்ளை சொல்லுங்க நேரமா போறீங்களே. அடுத்து போற என்ன கேட்டுட்டு போங்கன்னு சொல்றேன். இந்த பிள்ளை இல்ல. இனிமே எந்த பிள்ளைக்கு போனாலும் உங்களுக்கு கேட்டே போறேன். ஆனா ஒரு சின்ன விஷயம். உங்களுக்கு நான் போயிருவேன். ஆமா. ஆக தாங்கள் கல்யாணம் போகாதியா? சரி, மொத்தத்தை அவர்த்து அண்ணன் கொடுக்கக்கூடிய வேடத்தில் கருமாரி மகன் உருமாறி சென்று ஒரு மான்குட்டியை தேடி வந்த போது சொல்லி பல சிக்கல் விளையாட்டை காமிச்சு அப்புறமா திருமணம் காட்சி கொடுக்கிறேன். சரி, ஏன்னா பிறந்த இனம் வேடு ஒரு வேலையா போகணும். அது சாதி அபிமானம் உண்மைதானே? இருக்கட்டும். இருந்தாலும் சின்ன பிள்ளைல கொஞ்சம் கோபமான பிள்ளை. ஏதாவது கொஞ்சமா தெரிஞ்சிருக்கா? திருந்தல வாய்ப்பு. சரி, என்ன தவறா பேசுறா? எவ்வளவு பெரிய சபையில உங்களை போய் தவறா பேச விட்டுருவா? எவ்வளவு பெரிய இடம் பேச விட்டுருவா? என்ன இவ்வளவு பெரிய இடம் உங்களை போய் தவறா பேச விட்டுருவா? மலையேறி போனாலும் மாமா சின்ன என்ன பேச விட்டுருவா? அப்படியே அவங்க பேசுறாங்க. என்ன என்னையா பொசுக்குன்னு இப்படி சொல்றீங்க? என்னையா உங்களை கல்யாணம் பண்ணி உங்களோட வாழ போறவன் உங்க கொண்டாட்டி உங்களை பேசுற எனக்கு என்னையா? நீங்க அப்படி சொல்றீங்களா? எனக்கு கொண்டாட்டியாக போறவன் எனக்கு என்ன போகுது? அதை சொல்லுங்க. ஊர்ல உலகத்துல பண்டாரம் பரதேசி பேசுற பொழுது அவன் பேசுறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. ஏன்னா அவன் கொண்டாட்டியாக. ஆமா ஆமா. எத்தனை வீட்டுல இந்த கொண்டாட்டி எந்த வீட்டுல இந்த கொண்டாட்டி புருஷன் பேசாம அதை சொல்லுங்க. எத்தனை பேர் அடிதான் வெளியே சொல்றது இல்லை. நீ பேசுறா தவறு கிடையாது. என்னைய பேசலாம். உங்களை யாரும் பேசுறாளா? ஊட்டி கொடுப்பது இந்த கோஷத்து முடிக்கிறது. ஊட்டி உங்களை பார்த்து கூட்டி கொடுத்து நீங்க சாதனை பண்றாங்க. எங்க உங்களை பெருமை தெரியாம கூட்டி கொடுக்குறாங்க. கேட்கலாமா? ஏயா நினைக்க மாத்திரத்தில் 14 சுற்றி செல்லக்கூடிய தகுதி நமக்கு ஒருவனுக்கு தான். நினைச்சா முத்தங்கள் இருப்பீங்க, நினைச்சா மாணவர்கள் இருப்பீங்க, நினைச்சா மதுரையில் இருப்பீங்க. இவ்வளவு பெருமை வாய்ந்த என் சொந்த மச்சினை நானதை பார்த்து கூட்டி கொடுக்குறது. நீங்க இல்லாத கதை இருக்கா? இந்த கதையா இருக்கா? தங்களுக்கென்று ஒரு தனி புராணம் உண்டு. நாரத புராணம். நாரத புராணம் இவ்வளவு பெருமை வாய்ந்த என் சொந்த மச்சினை நானதை பார்த்து கூட்டி கொடுக்க உன்னாருந்தாங்க. உங்க பெருமை பெருமை யாருமே வறுக்க முடியாத இரும்பு கடை. இரும்பு கடை வீட்டுல பொம்பளையால் நிலக்கடலை வறுக்க முடியாது. அவ இரும்பு கடை. ஆனா இரும்பு கடலை வறுக்க கொடுத்து இந்த உலகத்திலே அனுசியா என்ற பெண்ணை கற்பு கலசி வாங்க வச்சது யாரால? அவங்களுக்கு என்ன இவ்வளவு பெருமை வாய்ந்த எந்த மச்சினை நானதை பார்த்து கூட்டி கொடுக்க இரண்டு என்ன வந்த நீ என்ன கடவுள்? நீ ஒரு மனித ஜென்மம். நாராயண கடவுள் அப்படின்னு அவனுடைய மகன் பிரகலாதனுக்கு நமோ நாராயணா மந்திரத்தை கற்றுக் கொடுத்து இரவில் அழைக்கிற காரணம் அன்றைக்கு நான் தானே. இவ்வளவு வறுமை வாய்ந்த சொந்த மச்சினை நாட்டில் பார்த்து கூட்டி கொடுத்து அவன் ஒரு நாள் தானே கேட்டா என்ன சந்தை கடையில் ஏழை போடுறாங்க. சொந்த மச்சினை உங்க வீட்டுல பெண் எடுத்துருக்காங்க. அது உங்க அண்ணன் விடாத போட மாட்டேன். யாரையா கல்யாணம் பண்ணிருக்கு? அந்த தங்கச்சியை கட்டி கொடுத்துருக்கோம். தங்கச்சி அப்ப விநாயகருக்கு வந்து தங்கச்சி கட்டி கொடுத்துருங்க. ஆமா, விநாயகர் உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு என்ன மாப்பிள்ள? அப்ப விநாயகர் மாப்பிள்ளை
அப்படி இருக்கிற கூட்டி எந்த குடும்பத்திலே எங்க வெளியே இருக்காங்க என்னையா எப்ப இருந்து இந்த வேலை பார்க்குறீங்க? சும்மா நடிக்காதே, ரெண்டு பேர் தானே பார்க்கறா. அவரா அப்படியா? இந்த உலகத்துல கூட்டி கொடுக்கறதுனால தவறு கிடையாது. உரைச்சிலே யாருமே கொடுக்க கூடாது. உரைச்சிட்டே கொடுக்க கூடாது. அதான் உண்மை. உண்மைதான். சிறப்பா நாடகம் அமையணும்னா ஊர்க்காரங்க வந்து வரியை கூட்டி கொடுக்கணும். உண்மைதான். அதே மாதிரி காலையில லட்சுமி அந்த பணத்தை வாங்கி நம்மளுக்கு சம்பளத்தை கூட்டி கொடுக்கணும். நாடகம் சிறப்பா அமையணும்னா நீ சொல்ற சத்தத்தை கூட்டி கொடுக்கணும். ஆமா. ஒரு ஆண் பிரதவிட்டார் அண்ணன் என்ற முறையிலே அப்பன் என்ற முறையிலே ஒரு பெண்ணு இன்னொரு ஆடவன் கையில பிடிச்சு கூட்டி ஆடுறான். அது பெருமை. போட்ட வேண்டும். நாங்கள் உரியபடி ஒரு வேடனாக சென்று அண்ணவனை வாதிட்டு அறிமுக ஆச்சரியமே எல்லா வேலையும் உங்களுக்கு நான் பார்த்துக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. வரும்போது உங்களுக்கு 3 மாலையோட 3ஓட வரேன். கையில 2 மாலை, நாவிலே பாம்பாலை, 3 மாலையோட வரக்கூடிய வெள்ளோருக்கு அல்லது எங்கு சென்றாலும் எல்லா கண்ணனுடைய அருளோடு வெற்றிவாக செல்ல வேண்டும். எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிறேன். நான் பார்த்துக்கிறேன். இதுதான் ஆச்சரியம். அப்படியா? நான் அலையாம இருக்கணும். இந்த வேலையை பார்க்க எல்லா வேலையும் பார்க்க எல்லாரையும் நான் பார்த்துக்கிறேன். வேலையை ஆரம்பிச்சாச்சு. ஆமா. இப்ப முதல் வேலையை என்ன பார்க்கறீங்க? உங்களை போய் குடிய கொண்டுவேன். இல்ல முகூர்த்த காலம் கொண்டு முடியாது. அதுக்கு சொல்லு. யார் எந்த புரி சொல்றாங்களே தெரியல. அதுக்காக ஆமா. சரி சரி நாடாக நாடில்லை தாயே அங்கு நைவாக தந்தாயே நீயே நாடாக நாடில்லை தாயே அங்கு நைவாக தந்தாயே நீயே சொந்தம் என்று வந்தலையாத்தா இந்த திருமணோ வந்தேடியாத்தா அன்பாளவா சொல்லி அணைச்சே பொன்னாரண்டா சொல்லி முடித்தே பட்டியலை சொல்லக்குமா பட்ட கடந்திடுவான் சொந்தம் என்று வந்தலையாத்தா
இந்த திருமணம் வெண்டேடியாத்தா ஆடாரிலோ பாடியதாரோ தூங்கி போனதாரோ யாரோ யாரோ எனக்காரோ யாரோ என் தெய்வமே இது பொய் தூக்கமா நான் தூங்கவே ஈடாகுமா யாரோ பாடியாரோ யாரோ நீ முந்தி போனது நியாயம் இல்லை நான் முந்தி போகவே யோகம் இல்லை குட்டை விட்டு தாக்கி பறந்தெங்கே பசித்தவன் கேட்கிறேன் பாச்சோறு இங்கே என் தேவியே நானும் செய்த குற்றம் என்ன கூறு ஒரு பார்வை பாரு யாரோ பாடியதாரோ யாரோ துளியிலே அளவந்த வானத்து விளக்கே ஆளியே கண்டெடுத்த புகாரிமுத்தே தொட்டிலே முத்துமாறு கண்ண பூவாடியாடு சின்ன தம்பி அகப்பாடு 10 மாதம் என்ன சுமந்து கட்டி எடுத்த அம்மாவும் பதத்துக்கு முன்னால எல்லாமே ஓட்டத்தை எல்லாம் பார்த்து கட்டி எடுத்த அம்மாவும் பதத்துக்கு முன்னால
திருநீர் சும்மா பத்து மாதம் என்ன சுமந்து கட்டி எடுத்த அம்மா பாதத்துக்கு முன்னால சும்மா அம்மா உனக்கு பாலூத்த வந்திருக்கேன் இந்த பாலியக சும்மா